ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து துறை மீதான மானிய கோரிக்கை இன்றைக்கி நடைபெற்றுச்சு. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, முதல்ல ரூபாய் 7.5 கோடியில் 6 பேருந்து முனையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தா பயனாளிகளுக்கு தேவையான இருக்கைகள், நேர காப்பாளர் அறை, அந்த மாதிரி நிறைய வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசு நிதி உதவி மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விபத்து இழப்பீட்டுத் தொகை வழங்கி தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரூபாய் 10 கோடியில் பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 10 கோடியில் 100 பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை அறைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரூபாய் 8.4 கோடியில் 8 பணிமனைகளுக்கு அதிநவீன உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 75 கோடியில் 50 பேருந்து பணிமனைகளில் உட்கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 2.50 கோடியில் நைட்ரஜன் காற்று நிரப்பும் இயந்திரம் வாங்கப்படும். 100 பேருந்து பணிமனையில் அது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 15 கோடியில் போக்குவரத்து கழக பேருந்துகளில் 4 வெளிப்புற கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 360 டிகிரிக்கான கேமரா பொருத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ரூபாய் 2 கோடியில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலமாக டிரைவர் மானிட்டருக்கான சிஸ்டம் கொண்டு வருவோம். இது ஓட்டுநருடைய தலைநிலை, கண் சிமிட்டும் விதம் மற்றும் எல்லாத்தையுமே கண்காணித்து எச்சரிக்கையை வழங்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 1.10 கோடியில் எல்இடி திரை வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1 கோடியில் தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் கீழ் 3ஆம் கட்டமாக இந்த ஒரு 4 இடங்களில் அரசு தானியங்கி பணிமனை நவீனமயமாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1.10 கோடியில் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படும் திருச்சி மற்றும் சேலத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 30 லட்சத்தில் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிக்கு வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 7.27 கோடியில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டாரம் இருக்குது பாருங்க, அங்கே ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய சொந்த கட்டடம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 4.84 கோடியில் புதிய மின்னணு கருவிகள் கொள்முதல் செய்யப்படும். நெக்ஸ்ட்டு, மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 6 கோடியில் போக்குவரத்து துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ஏஎன்பிஆர் கேமரா, அதிவேக கண்டறியும் கருவி இதெல்லாமே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 25 கோடியில் 5 மாதிரி தானியங்கி வாகன சோதனை நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 50 லட்சத்தில் நூலகம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்தில்லா தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் அனைத்து பயன்பாட்டு துறையுடன் ஒருங்கிணைந்து மாநிலத்தை 100 அதிக விபத்துகள் நிகழும் சாலைகள் கண்டறியப்படும். நெக்ஸ்ட், ரூபாய் 17.25 கோடியில் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு, உயிரிழப்புகளை தடுப்பதற்கு இந்த நிதியாண்டுக்கு 65 கோடி ரூபாயிலிருந்து 130 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். போக்குவரத்து துறையில் இந்த மாதிரி புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த ஸ்கீம் நல்லா இருக்குது இல்லைன்றதை மறக்காமல் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.